அவர் இந்தியனுடைய மிக சிறந்த நிறுவனத்தை நிறுவியவர் வாரிசாக திரு ரத்தன் டாடா இருக்கிறார். இந்தியாவிலேயே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்காக வித்திட்டவர் திரு ரத்தன் டாடா. அவர்கள் இதே நன்னாளில் டிசம்பர் 28, 1937 மும்பையில் பிறந்தவர். இவர் ஒரு வர்த்தக நிறுவனத்தை உருவாக்கியவருடைய குடும்பத்தில் பிறந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் பல இன்னல்களும் துன்பங்களும் நினைந்தது. தன்னுடைய 10வது வயதில் தன்னுடைய தாய் தந்தையருடைய குடும்ப பிரச்சனையால் பிரிந்தபோது அந்த துயரத்தையும் தாங்கி தன்னுடைய பாட்டினுடைய வளர்ப்பால் வளர்ந்தவர். அதனைத் தொடர்ந்து உயர் படிப்பிற்காக அமெரிக்கா சென்று அங்கு ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தில் ஒரு சின்ன வேலையை பார்த்தவர். அதனைத் தொடர்ந்து 1962ஆம் ஆண்டு அவருடைய பாட்டி மறுபடியும் அழைத்தபோது இந்தியாவுக்கு வந்து டாடா ஸ்டீல் என்ற நிறுவனத்தை இருந்தபோது அந்த நிறுவனத்தினுடைய அடிமட்ட ஊழியராக கற்றுக்கொண்டு அந்த தொழிலாளர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எப்படி பாடுபடுகிறார்கள், ஒரு நிறுவனத்தில் எப்படி உள்ளே இருக்கிறார் என்பதனால் தெரிந்து ஆரம்ப வாழ்க்கை அப்படியே ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து 1991 முதல் 2012 வரை டாடா நிறுவனத்தினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவராக விளங்கியவர் ரத்தன் டாடா அவர்கள். இவருடைய செயல்பாடு எளிமையாகவும் மக்களை பேசிக்கிட்டமாகவும் அவருடைய பண்பு இருந்தால் அவருடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 60% ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த அனாதை குழந்தைகளுக்குமாக அவர் தன்னுடைய தொண்டு நிறுவனத்திற்கு தன்னுடைய 60% வருமானத்தையே வழங்கியவர். ஒரு மனித நேயமிக்க ஒரு ஒப்பற்ற தலைவர் என்றால் நம்முடைய தொழிலதிபர் திரு ரத்தன் டாடா அவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஒரு வாகனம் காருங்கிறது மேன்பட்சம் சொந்தமாக நாம் தயாரிக்கிறது கிடையாது. எல்லாமே அங்கிருந்து வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணுவோம் அல்லது வெளிநாட்டு பொருட்களை வாங்கி நாம் அசம்பிள் செய்து தான் விற்று கொண்டிருந்தோம். ஆனால் திரு ரத்தன் டாடா அவர்கள் டாடா இந்தியா என்ற ஒரு காரை அறிமுகப்படுத்தி அந்த கார் முழுவதையுமே இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு அதில் இந்தியா முழுவதற்கும் விற்று வெளிநாடுகளுக்கும் அதை ஏற்றுமதி செய்தவர் நம்முடைய ரத்தன் டாடா. இந்தியாவில் முதலாக நம்முடைய நாட்டிலே உருவாக்கப்பட்ட நிறுவனம் என்னவென்றால் டாடா இந்தியா கார். அது மட்டுமல்லாமல் அவருடைய அப்பொழுது நெருக்கடியில் வந்து காரில் சென்றபோது ஒரு 2 வீலரில் ஒரு 4 பேர் ஃபேமிலி 4 பேர் அந்த வாகனத்தில் ஒரு இருக்கிற வாகனத்தில் கணவன், மனைவி, மகன் 4 பேரை ஒரே வாகனத்தில் செல்வதை பார்க்கிறார். பார்த்தபோது ஏன் இவர்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு இரட்டை சக்கர வகையில் செல்வார்கள், இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றிய காரணத்தால் இந்தியாவில் மிக குறைவான விலை எல்லோரும் வாங்குகின்ற வகையில் நானோ கார் என்ற ஒரு காரை, டாடா நானோ என்ற காரை 2008 இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மக்களும் காரை பயன்படுத்துகின்ற ஒரு மிக சிறந்த ஒரு உத்வேகத்தை இந்தியாவுக்கு வழங்கியவர். பல பிரச்சனைகளிலும் அந்த தொழிற்சாலை வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிக்க வேண்டாமா அல்லது வேற எங்கேயாவது ஆரம்பிக்கலாமா என்ற பிரச்சனை இருந்த போதும் அதையும் தாண்டி அன்றைய குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடியுடைய அன்பை பெற்று ஆசையை பெற்று அந்த டாடா கார் நிறுவனத்தை குஜராத்தில் நிறுவி குஜராத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் ஏழை எளிய மக்கள் இந்த காரை பயன்படுத்துகின்ற விதமாக மக்கள் கார் ஃபேமிலி கார் என்ற காரை உருவாக்கி அந்த டாடா நாரோவை அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பிரதமருடைய வணிகத்தினுடைய ஒரு மன்றம் இருக்கிறது. அதில் தொழில் சம்பந்தமாகவும் அந்த வணிக சம்பந்தமான மன்றத்தினுடைய உறுப்பினராக செயல்பட்டவர் திரு ரத்தன் டாடா அவர்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய செயல்பாட்டை அங்கீகரித்து இந்திய அரசு இந்தியாவுடைய மிகப்பெரிய விருதான பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளை கொடுத்து அவரை கௌரவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய நம்முடைய 2019, 20, 21 நடந்துவிட்ட கொரோனா காலத்தில் இந்த கொரோனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசுக்கு கிட்டத்தட்ட 5000 கோடிகளுக்கு மேலே உதவி செய்து அந்த கொரோனாவிலிருந்து அந்த கொடிய உணர்ந்து காப்பாற்றுவதற்காக நம்ம இந்திய அரசுக்கு உதவி செய்து இந்திய அரசு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஏழை எளிய மக்களை காப்பாற்றிய வரலாறும் உண்டு. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்காக டிராபிட் என்ற 8 கோடி ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து இந்த தமிழக அரசுக்கு கொடுத்து தமிழக அரசுடைய அன்பையும் பாராட்டையும் பெற்றவர் ரத்தன் டாடா. அவருடைய ரத்தன் டாடாவுடைய வாழ்க்கை வரலாறை நம்முடைய வேளச்சேரியுடைய தொடர்ந்து இந்த பகுதியில் கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நம்ம அன்பு சகோதரர் திரு மணிமணன் அவர்கள் கடந்த 4-5 ஆண்டுகளாக திரு ரத்தன் டாடாவுடைய
நினைவு பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதன் வழியில் இன்று நம்முடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு திரு ரத்னகமல் அவர்களுக்கு எல்லோரும் இணைந்து அவருடைய புகழை பாடுவோம். அவரை போல நம்மளும் ஒரு தொழிலதிபராக வருவோம். அவரை போல இந்த நாட்டை நேசிப்போம். அவரை போல இந்த மக்களை நேசிப்போம். அவரை போல ஏழை எளிய மக்களுக்கு உதவியாராக இருந்து கல்விகளிலும் தொழில்களையும் வளர்ச்சியடைந்த தமிழக மாட்டார் அவருடைய கொள்கையை பின்பற்றும் சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள்.